இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு கடந்த 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேர்ல இளைஞர் அணி நிர்வாகிகள், அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர் அணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு வந்திருக்கிறாங்க அந்த எழுச்சியை பார்த்து, அந்த மக்கள் கடலை பார்த்து, இளைஞர் கடலை பார்த்து ஒரு 10 நாட்கள் சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ புலம்பிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கோ மகளிர் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.